மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்ததாக கூறி மத்திய அரசை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சென்னை கிழக்கு, வடக்கு மற்றும் வடகிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, அமைச்சர் சேகர்பாபு, மாநகராட்சி ஆணையர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய தயாநிதி மாறன், மத்திய அரசு சந்திரபாபு நாயுடுவுக்கு 16,000 கோடியை நிதியாக வழங்கவில்லை எனவும் கடனாக வழங்கியுள்ளதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் நடைபெறும் மெட்ரோ பணிக்காக நிதி ஒதுக்குவதிலும் பாஜக நாமம் போட்டு உள்ளதாக தெரிவித்தார். ஏமாற்றாதே ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே நீதி எங்கே நீதி எங்கே நீதி எங்கே நீதி எங்கே எங்களுக்கான நீதி எங்கே? சென்னை சின்னமலையில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன், துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம். மதுரை பழங்கானத்தம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏ தளபதி, மாநகராட்சி மேயர் இந்திராணி மற்றும் திண்டுக்கல் லியோனி உட்பட சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்காதே. தூத்துக்குடியில் திமுக சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, இந்தியாவில் 2 மாநிலங்கள் மட்டுமே உள்ளதாக நினைத்து பாஜக பட்ஜெட்டை தயாரித்து உள்ளதால் அந்த பட்ஜெட்டால் மக்களுக்கு பயனில்லை எனவும் விமர்சித்தார்.